வணக்கம். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம போன கிளாஸில் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம பொசிஷன் ட்ரேடிங் அப்படின்னா என்ன, அதனுடைய சாதகவாதங்கள் என்ன, ஹூ கேன் டூ திட், ஹூ கேனாட் டூ தட் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இன்ட்ராடே ட்ரேடிங்கை பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாகவே ஷேர் மார்க்கெட்டில் இறங்கும்போது நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியாமல் இதில் ஒரு கால் அதில் ஒரு கால் வைக்கிறது நிறைய பேருக்கு பழக்கம். கண்டிப்பாக அது உங்களை நஷ்டத்தில் தான் கொண்டு போய் விடும். யூ மஸ்ட் பி வெரி டெஃபினட் எனஃப் வாட் ஐ எம் கோயிங் டு டூ. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத மோர் தென் 1 இயர். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது 1 இயர் பிலோ. அண்ட் பொசிஷனல் ட்ரேடிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் தி டைம் லிமிட். 3 மந்த்ஸ்க்குள்ளே விற்கலாம், 6 மந்த்ஸ்க்குள்ளே விற்கலாம். இன்ட்ராடே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கிறது. தீஸ் ஆர் ஆல் தி 4 மேஜர் டைப் ஆஃப் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்றைக்கி இன்ட்ராடேயில் வாங்கியிருப்போம், ஒரு 50,000 ருபீஸ் ஷேர் வாங்குகிறோம் அப்படின்னா, அன்றைக்கி அந்த மார்க்கெட் ஒரு மாதிரி உழப்பலாக போன உடனே நம்மகிட்ட காசு இருந்திருக்கோம். அவன்கிட்ட யார்கிட்ட, நம்ம புரோக்கர்கிட்ட. அவங்க கேட்பாங்க, சார் க்ளோஸ் பண்ணிடுறப்பா பொசிஷன் எடுக்கவான்னு கேட்பாங்க. ஒருவேளை பொசிஷன் எடுக்கணும் என்ன பண்ணுவீங்கன்னா, அதையே பொசிஷனாக மாற்றிடுவாங்க. இன்ட்ராடே பொசிஷனாக மாற்றிடுவாங்க. மாற்றும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலாக மறுநாள் நீங்கள் காலையில் ஓப்பன் பண்ணும்போது ஏற்கனவே டவுனில் போயிருக்குதா, நீங்கள் பொசிஷன் எடுத்துருக்கீங்க. மறுநாள் காலையில் இந்த இது கண்டினியூ ஆச்சுன்னா தி ஃபால் வில் பி வெரி வெரி டெராஸ்டிக். நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாமையே எதுவும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக மறுநாள் ஸ்டாப் லாஸ் வேலைக்கு ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி போட்ட ஸ்டாப் லாஸு இன்னையோட லாஸ்ட் இன்ட்ராடேயில் போடுறது. நாளைக்கு நீங்கள் போடுறது காலையில் எழுந்தவொடனே ஸ்டாப் லாஸ் போடுறது. மார்க்கெட் ஓப்பன் பண்ணது ஸ்டாப் லாஸ் போட முடியும். மார்க்கெட் ஓப்பன் பண்ணுற 5 மினிட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே ஷேர் வேல்யூ உங்களுக்கு இறங்கிருச்சுன்னா இறங்கினது தான். ஸோ எப்போவுமே இன்ட்ராடேல இருங்க. பொசிஷன் ட்ரேடிங்னா அது வேறு மாதிரி டீல் பண்ணுங்கள். ஸ்கிரிப்டே வேறு இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு வேறு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, பொசிஷனுக்கு வேறு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சரி, இந்த பொசிஷன் ட்ரேடிங்னா என்ன சார்? பொசிஷன் ட்ரேடிங் 2 வகையாக பண்ணுவாங்க. இந்த ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லப்போனால், இந்த ஷேர்ஸை வாங்கி நான் இதை லாங் டைமுக்கோ ஷார்ட் டைமுக்கோ வைக்க போகிறதில்ல, நான் எப்போ அதிகமாக தான் நான் விற்க போகிறேன். ஆனால் இன்ட்ராடேயில் ரிஸ்க்குங்கிறதுனால என்கிட்ட இருக்கிற 50,000க்கு மட்டும் நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது தான் பொசிஷன் ட்ரேடிங். இன்றைக்கி ஒரு ஸ்கிரிப்ட் வாங்குறீங்க, ஒரு 200 ரூபாய்க்கு வாங்குறீங்க. யூ ஆர் வெயிட்டிங். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 230 ரூபா போயிடுச்சு அப்படின்னா, யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் தட் மேபி 1 மந்த் ஆர் 2 மந்த்தாக இருக்கலாம், இல்லை 1 வீக்லேயே இருக்கலாம், டுமாரோ, அதாவது ஒரு 2-3 டேஸ்லேயே இருக்கும், 1 வீக்குள்ளேயே கூட இருக்கலாம். தட் வி cannot assume. அப்போது அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் விற்றுறீங்க. நீங்கள் முழு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு எந்த ரிஸ்க்குமே இல்லை. ஒருவேளை டவுனாக வந்தாலும் யூ கேன் ஹோல்ட் அப் டு, அது பழையபடி ரெக்கவர் ஆகி வர்ற மாதிரி சேராக இருந்தாலும் ரெக்கவர் ஆகி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ அப்போ என்னென்னா, இன்ட்ராடே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். பொசிஷன் ட்ரேடிங்காக இருந்தால் யூ கேன், ஏன்னா ஆல்ரெடி யூ ஆர் பெய்டு ஃபார் தட். நீங்கள் அந்த ஃபுல் வேல்யூ பே பண்ணிட்டீங்க. எத்தனை நாள் வச்சுக்கிங்க பிரச்சனையே கிடையாது. ஓகேயா? சரி, இது இது ரொம்ப சிம்பிளாக தானே சார் இருக்குது. எஸ், சிம்பிளாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இந்த பொசிஷன் ட்ரேடிங்கை நிறைய பேர் ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ்க்காண்டி பயன்படுத்திக்குவாங்க. எப்படின்னு சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு, இன்றைக்கி நான் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு XY ஸ்கிரிப்ட் நான் வாங்கிட்டேன். இன்றைக்கி ஒரு 20,000 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். அட் தி ரேட் ஆஃப் 200 ருபீஸ் நான் ஒரு 100 ஷேர்ஸ் வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் பொசிஷனுக்கு தான் எடுத்திருக்கேன். அதனால் ஐ பெய்டு ஃபுல்லி. ஐ காட் 100 ஷேர்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இட் ஹஸ் கான் அப் டு 250 ருபீஸ் ஆர் 230 ருபீஸ் போயிருக்கு அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம். நவ் ஐ ஃபீல் திஸ் வில் கம் டவுன். அப்படிங்கும்போது நான் அது என்ன பண்ணுறேன், ஏற்கனவே என்கிட்ட ஸ்கிரிப்ட் இருக்கா, நான் ஒரு 50 ஷேர்ஸ் மட்டும் விற்கிறேன். எங்கே? 230ல். எப்போ விற்கிறேன்? அன்றைக்கி காலையில் விற்றுட்டேன் நான். சப்போஸ் அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே நான் விற்றது 220 வந்துருச்சு, பழையபடி இறங்கிருச்சுன்னா, நான் இந்த இடத்துல ஸ்கொயர் அப் பண்ணால் எனக்கு என்னாச்சு, 10 ருபீஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. சரியா? அப்போ என்ன ஆயிடுது, என்கிட்ட இருக்கிற பொசிஷனை நான் என்ன பண்ணுறேன், ஐடியலாக வச்சுக்காம ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்காண்டி பயன்படுத்திக்கிறேன். அது எப்போ பயன்படுத்துகிறேன்? ஆஃப்டர் தி ஸ்கிரிப்ட் கிராசஸ் சம் 20 to 25% மேலே போன பிறகு அந்த இதை நான் பயன்படுத்துகிறேன்.
இதை எப்படி சார் நான் உடனே பயன்படுத்த முடியுமானா, இதுக்கு கொஞ்சம் டீப் கான்சன்ட்ரேஷன்ஸ் ரிக்வயர்டு. நீங்கள் ஒரு 10 ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துக்கிட்டு டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5 இந்த வாரம் மண்டே டு ஃப்ரைடே மார்க்கெட்டில் என்ன ரேட் இருந்துச்சு, அது என்ன க்ளோஸ், எவ்வளோ க்ளோஸ் ஆச்சு, மறுநாள் என்ன ஓப்பன் ஆச்சு, என்ன க்ளோஸ் ஆச்சு, என்ன ஓப்பன் ஆச்சு, என்ன க்ளோஸ் ஆச்சு. இதை நீங்கள் ஒரு 4 வாரம் போட்டாலே பேட்டர்ன் ஆஃப் ட்ரேடிங் தெரிஞ்சு போயிடும். ஐ வெரி கிளியர் அந்த அந்த லைனை நேராக போடுங்க, அந்த லைனில் தான் போகும். இந்த ஏ குரூப் ஷேரில் இப்படி தான் போகும். 99.9%. எங்கேயாவது எக்ஸாம்ஷன் இருக்கலாம், அதை நான் சொல்ல முடியாது. இந்த ஏ குரூப் ஷேரெல்லாம் நீங்கள் 1 மந்த் பேட்டர்ன் போடுங்க, அப்ட்ரெண்டில் இருக்க ஷேரில் அப்படியே போகும். மார்க்கெட் இது இப்போ நம்ம ரன்னிங் வந்து புல்லிஷ் மார்க்கெட். நம்ம இப்போ வந்து போயிட்டுருக்குது புல்லிஷ் மார்க்கெட். பேரிஷ் மார்க்கெட் அப்படின்னு என்ன அர்த்தம், டவுன் ட்ரெண்டாகவே இருக்கும். அது எப்படி இறங்கும்னா, ஒரு வாட்டி இறங்கும், கொஞ்சம் மேலே வரும், பழையபடி இறங்கும், கொஞ்சம் மேலே வரும், பழையபடி இறங்கும். இது வந்து பேரிஷ் மார்க்கெட். புல்லிஷ் மார்க்கெட்டுங்கிறது என்னது, கொஞ்சம் மேலே போகும், இறங்கும், பழையபடி மேலே போகும், பழையபடி இறங்கும். தி சைக்கிள் அப்படியே கன்னியூ ஆகிட்டே இருக்கும். இந்த பாட்டம் லெவலில் மட்டும் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு லைன் கிடைக்கும், டாப் லெவலில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு லைன் கிடைக்கும். அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், அந்த நெக்ஸ்ட் மந்த்துக்கான கிராஃப் ஷீட் உங்களுக்கு கிடைக்கும். புல்லிஷ் மார்க்கெட்டில் இருக்கும்போது பேரிஷ் மார்க்கெட்னா கீழே டவுனில் வரும். சரி, இது எப்படி சார் நான் வந்து பீக்கா இல்லையான்னு பார்க்குறது அப்படின்னா, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எந்த ஷேருமே நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்நார்மலாக ஒரு வருஷத்தில் போகாது. 50% போகிறதுனாலும் இட் வில் கம் டவுன் டு 25%, சம்வேர் 25-30 செட்டில் ஆகிடும். அப்போ என்ன நமக்கு புரியணும் அப்படின்னா, அப் மார்க்கெட் அப்பாவே போகாது. இட் வில் கம் டவுன் அட் வில் கோ அப், கம் டவுன் அட் வில் கோ அப், இப்படி தான் போகும். அது இல்லை, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும். ஸோ ஐ திங்க் தி பொசிஷனல் ட்ரேடிங் அதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திஸ் இன்ட்ராடேக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, risk is very very less in the position trading because you are limited to the purchase what money you have. அது வரைக்கும் தான் நீங்கள் வாங்குறீங்க. 5000 வச்சு 1,00,000 ஷேர் வாங்கலை, 50,000 இருக்குன்னு 50,000 ஷேர் வாங்கிட்டேன். யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் தி அப்ரைஸ். ஓகே, நான் 1 மாதம் வெயிட் பண்ணோம், 2 மாதம் வெயிட், அது நம்மளுடைய இதை பிரச்சனையை பொறுத்திருக்கு. சரி, இந்த அனாலிசிஸுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கிராஃப் ஷீட் அப்படின்னு போடுவோம் பார்த்தீங்களா, எது புல்லிஷு, எது டபுள் டாப்பு, எது டபுள் பாட்டம் அப்படிங்கிறதையும் நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்லித்தரேன். ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கிரிப்டுக்கு எடுத்துகிட்டு, இல்லை நிஃப்டிக்கே எடுத்துக்கலாம். நிஃப்டி இஸ் வெரி குட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு எல்லா ஷேர்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட கன்சாலிடேட்டட் தான் நிஃப்டி. இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற சொல்கிறத நிஃப்டி. அந்த நிஃப்டியை கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகேயா, இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், இதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ லாட் மோர் டு கம் இன் திஸ் ஷேர் செக்டரில் வரப்போகுது. அதை நீங்கள் தவறாமல் பாருங்கள். திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் இந்த வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.